சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக பகுதி 7. பகுதி 7ல் நம்ம மகரீற்று புணர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாமில் 2 வார்த்தையை கொடுத்து சேர்த்து எழுத சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த 2 வார்த்தைகளை நல்லா பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மரம் குட்டல் அடின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படி முதல் வார்த்தையில் கடைசியாக இம் அப்படின்ற எழுத்துல முடிஞ்சதுன்னா நம்ம மகரீற்று புணர்ச்சியை பயன்படுத்தணும். இப்போ இங்க மரம் குட்டல் அடி மகரீற்று புணர்ச்சியின்படி இந்த இம் மறைஞ்சிரும். இப்படி மறையும் போது மர குட்டல் அடின்னு வருமா? நம்ம முன்னாடி வகுப்புல பார்த்தோம் இல்லையா, உடம்படுமை. அதன் மூலமா அந்த விதியின் மூலமா இங்க இவ் வரும். ஏன் இவ் வரும்னா இங்க வருமொழியில உயிரெழுத்துல வர்றதுனால இங்க இவ்ன்ற உடம்படுமை தோன்றும். அப்படி தோன்றும் போது மர குட்டல் இவ் குட்டல் அடி மரவடி அப்படின்னு சேரும். இங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? பாடம் குட்டல் வேலை. மகரீற்று புணர்ச்சியின்படி இந்த இம் மறைஞ்சிடும். பாட குட்டல் வேலை பாட வேலை. இங்க ஏன் உடன்மை வரல அப்படின்னா இங்க உயிரெழுத்துல தொடங்குறதுனால இங்க உடன்படுமை வந்திருக்கு. இங்க உயிர்மெய் எழுத்துல தொடங்குறதுனால இங்க உடன்படுமை வராது. அடுத்த நிலையில என்ன கொடுத்துருக்காங்க? வட்டம் குட்டல் கல். இப்போ மகரீற்று புணர்ச்சியின்படி இம் மறைஞ்சிரும். வட்ட குட்டல் கல்னு வருமா? இங்க வருமொழியில முன்னாடி வர எழுத்து கா சா தா பா அப்படின்ற 4 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா அங்க அந்த எழுத்தோட மெய் எழுத்து சேரும். இப்போ காவோட மெய் எழுத்து என்ன? இக்கா. அதன்படி வட்ட குட்டல்கள் வட்டக்கல் அப்படின்னு நமக்கு பதில் வரும். இப்போ பழம் குட்டல் தோல் இம் மறைஞ்சிரும். மறைஞ்சு பழ குட்டல் தோல் பழத்தோல் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த நிலையில இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நிலம் குட்டல் கடந்தான். இப்போ இங்க மகரீற்று புணர்ச்சியின்படி இம் மறைஞ்சிடும். இம் மறைஞ்சதுன்னா நிலக்குட்டல் கடந்தான் அப்படின்னு வரும். இப்போ காவோட இணையெழுத்தானங்கா, அதாவது இக்கோட இணையெழுத்து இங் சேர்ந்து நிலங்கடந்தான் அப்படின்னு வரும். காலம் குட்டல் கடந்தவள். இங்க இம் கெட்டு காவோட இணையெழுத்தான இங்கு காலம் கடந்தவள் அப்படின்னு நமக்கு பதில் வரும்.